வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. என் தங்கமே, அப்பா, என் நிலைமையை கொஞ்சமும் மாறவில்லையே. நானும் உங்களை விடாமல் வணங்கி கொண்டு இருக்கின்றேனே. எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் அல்லவா? என் தங்கமே, ஒரு விதையை விதைத்து விட்டால் செயல்கள் ஆரம்பமாகிவிடும். அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும், காய்க்கும். ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா, வளர்கின்றதா என்று பார்ப்பதை நிறுத்து. உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும். அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும். உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் பிரார்த்தனைகள் நீ வளர்ப்பது போல் உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். புரிகின்றதா? மாற்றம் நிச்சயம் நடக்கும். என் தங்கமே, கவனித்தேன். கலங்கிய கண்களுடன், மனதில் வலியுடன், இருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதை. சென்ற ஒன்றை எண்ணி வருந்துகின்றாய். உறவோ பொருளோ வேறு எதுவோ சென்றாலும் வேறு ஏதோ ஒரு வழியில் திரும்ப வரும். வாழ்வை திருப்பி பார்க்காமல் முன்னால் செல்ல இருக்கும் தடைகளை உடைத்து முன்னேற முயல்வாய். என் தங்கமே, உனக்கு எதுவும் தோல்வி அல்ல. எல்லாம் நீ கற்று வலிமை உள்ளவனாக உன்னை மாற்ற வந்த அனுபவ பாடமே என ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு கூறியிருந்தேன். நல்லவர் போல் நடித்து உன்னை ஏமாற்றுபவர்களுக்கு பாடம் புகட்டப்படும். உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன். அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு. அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதனை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதனை மட்டும் மறவாதே. என் தங்கமே, உன் வாழ்வில் நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்தும் செயல்களும் நானே பொறுப்பாவேன். முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் சுமையை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன். உன்னை நாடி வந்தேன், ஒன்றும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. நீ நாடி வரவில்லை, நான் தான் வர வைத்தேன். என்னிடம் வர வைத்த உன்னை நான் கலங்க வைப்பேனா என்ன? வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறது. அதனை ஏற்றுக்கொண்டால் தீர்வு காண முடியும். எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயலு. நம்பிக்கையோடு செயல்படு. என் துணை என்றும் உனக்கு உண்டு. அன்பு குழந்தையே, அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். மன நிறைவு காணும் வரை நான் உன்னை நடத்தி செல்கின்றேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. கலங்காதே. சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ, தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறானதாகும். நீ என்னிடம் உன்னுடைய தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாய். அதை மன்னித்து விட்டேன். உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும். எதையும் நினைத்து நீ அஞ்சாதே. வாழ்வை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும், எதனை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கொள். உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. அஞ்சாதே. நீ பொறுமையாக இருந்தால் உன்னால் முடிக்க முடியும். சிலரின் உண்மை முகத்தை மீண்டும் காண்பாய். உன்னை அவமதித்து நடந்து கொள்பவர்கள் அதன் பின்விளைவை அறியாமல் நடந்து கொள்கின்றார்கள். கர்ம வினை சேர்ப்பவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். நீ அதை மனதில் சுமக்காமல் இறக்கி வைத்துவிடு. நடப்பதையெல்லாம் உன்னை ஒரு லட்சியத்தை நோக்கி நகர்த்தி செல்லும். நடப்பது நின்று வேடிக்கை பார்க்கவோ அதற்கு வருந்தவோ உனக்கு அவகாசம் இல்லை. கடந்து சென்று உன் லட்சியத்தை அடைய முயன்றிடு. உன் திறமையை முற்றிலும் வெளிப்படுத்த முடியாமல் மாயைகள் உன்னை முடக்க பார்க்கின்றன. விரைவில் மாயையிடமிருந்து விடுபடுவாய். என் தங்கமே, இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்று கவலைப்படாதே. அந்த சூழ்நிலைதான் உனக்கு மற்றவர்களை பற்றி தெரிய வரும். அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு செயல்படு. அனைவரையும் பற்றியும் உனக்கு அனுபவம் தேவை. இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை நம்பு. உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு? நம்பு என் தங்கமே. கொடுப்பது நான் எனில் தடுப்பது யாருமில்லை. வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று
கலங்கி நிற்காதே. நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் வீழ்ச்சியே இல்லை. இனிமேல் தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகப் போகின்றது. இனிமையான தருணங்கள் உன் வாழ்வில் நிறைய இருக்கிறது. காத்திரு என் தங்கமே. இந்த திருச்செந்தூர் முருகன் தான் உனக்கு அனைத்துமே என்று அனைவரிடம் கூறி மகிழ்கின்றாய். எனக்கும் பெருமையாக இருக்கிறது என் தங்கமே. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல்கள் காரணமாக நீ தன்னந்தனியாக இன்று நிற்கின்றாய் என்று இந்த ஊரே உன்னை ஏளனமாக பார்க்கின்றது என்று பல நேரம் என்னிடம் கதறி அழுகின்றாய். என் தங்கமே, ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்த பொழுது நீ அனுபவங்கள் அற்று இருந்தாய். இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு உனக்கு வழி தெரியவில்லை. ஆகையால் தான் உன்னை சுற்றி எத்தனை விசுவாசமற்ற உறவுகளும் துன்பங்களும் இருந்தது. இப்பொழுது என்னால் நீ மறுபிறப்பு பிறந்து இருக்கின்றாய். புரிகின்றதா? இப்பொழுது உன் வாழ்க்கையின் அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு இப்போ இந்த உலகில் நீ வாழ இப்பொழுது தயாராகிவிட்டாய். உனக்கு துணையாகவும் தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கின்றேன். கலங்காதே. ஒரு பிறப்பில் பட்ட அனுபவத்தால் மறுபிறப்பில் இப்போது பாதுகாப்போடு வாழ்கின்றாய். என் தங்கமே, நேர்மையான எண்ணத்தோடு ஒவ்வொரு நன்மையும் நீ தொடங்கு. எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும் பொழுது தீர்வும் உடனே கிடைத்துவிடும். எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் வளர்த்துவிடும். மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவிற்கு அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தருகிறது. மனதிற்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து கொண்டு இருப்பது உங்கள் மனதிற்கே தண்டனையாக அமைந்து விடுகிறது. மனம் நினைப்பதை செயல்படுத்தும் சக்தியை இழக்கிறது. உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விடுவிப்பதா என்று முடிவு செய். என் தங்கமே, அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உங்களை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. கலங்காதே. நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதனை நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். பயப்படாதிரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, உன் மனது கருணையால் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும். என் தங்கமே, உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் என்னை நோக்கிய பயணம் தடமாறாமல் இருக்கும். உன்னிடம் பிறர் உதவி என்று வந்தபோது உன்னிடம் உள்ளது எதுவோ அதை வைத்து உதவி கேட்டு வந்தவருக்கு உதவிடு. நான் உனக்கு தெரியாமலேயே உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கொண்டுதான் இருப்பேன். கொடுக்கும் மனதை உண்மையாக உன் உள்ளத்தில் வைத்திருந்தால் பிறருக்கு கை கொடுக்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்வில் உனக்கென்று மரியாதை புகழ் அனைத்தையும் உனக்கு பெற்று தருவேன். என் தங்கமே, சிலர் உன்னிடம் பேசவே யோசிக்கின்றார்கள். ஆனால் நீயோ அவர்கள் பேசியதையே யோசித்து உன் மனதில் நீயே வலிகளை உண்டாக்குகின்றாய். இரவு முழக்க தனியே உட்கார்ந்து அழுகின்றாய். இவை எதுவுமே தவறில்லை. உன் மனம் உடையும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை நீ வெளியேற்ற வேண்டும். ஆனால் என் தங்கமே, கவலைகள் அனைத்தையும் மூட்டை கட்டி உன் வலிகள் அனைத்தையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. நான் சுமக்கின்றேன். உனக்கு நான் இருக்கின்றேன். வலிகளை போக்க கவலைப்படாதே. என் தங்கமே, நம்பிக்கை என்ற விதையை உனக்கு நான் பலமுறை விதைத்து விட்டேன். உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நன்றாக கேட்டுக்கொள். நீ என்னை விட்டு விலகி செல்ல உனக்கு தடைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் உனக்கு மனக்குழப்பம் துன்பங்களும் இருப்பது போன்று தோன்றினாலும் என் அருகிலே வந்து அமர்ந்து என் கண்களை நன்றாக பார். உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் தங்கமே, நானே உனக்கு உன் முன்னால் தோன்றினாலும் நான் உன் கண்களுக்கு தெரிய மாட்டேன். ஏனென்றால் உனக்கு நம்பிக்கை நிறைந்த மனம் வேண்டும். நான் உனக்குள்ளேயே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ மாயைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். நேர்மறை எண்ணமும் அதீத நம்பிக்கையும் உனக்கு இன்னும் நிறைய வேண்டும். நீ என்னை விட்டு ஓடினாலும் உன்னை நான் விடமாட்டேன். உன்னை பக்குவப்படுத்தியே தீர்வேன். இது என் சத்திய வாக்கு. என் தங்கமே, பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். அப்பொழுதும் நீ மலையென உயர்ந்து நிற்பாய். அவர்கள் உன்னிடம் கை கட்டி நிற்பார்கள். உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீயும் வாழ்ந்து காட்டுவாய். என் தங்கமே, உன்னை தாழ்வாக நினைத்தவர் முன்பு உன்னை உயரத்தில் நான் அமர வைக்கின்றேன். சிறிது காலம் பொறுத்திரு. உன்னுடைய சோதனை காலம் முடிந்தது. இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான். சிங்காரவேலனுக்கு அரோகரா.